ஆமாமா, இவ்ளோ நாள் இந்த ஜுவல்ஸ் எல்லாம் இல்லாம எனக்கு எவ்வளவு மன உளைச்சலா இருந்துச்சு தெரியுமா? ஒருவேளை இப்ப இந்த தொட்டி மட்டும் உடையாம இருந்திருந்தா இன்னைக்கு தங்கம் விக்கிற ரேட்டுக்கு எப்படி பார்த்தாலும் இதெல்லாம் சேர்த்து எப்படியும் ஒரு கோடி, அட்லீஸ்ட் ஒரு 50 லட்சமாவது வரும் இல்லம்மா? எல்லாத்தையும் இவளே அடிச்சுட்டு போயிருப்பாள்ல. மாதவி, சுரேகா, இந்த மாதிரி அபாண்டமெல்லாம் பேசாதீங்க. பா, இவர் ஒருத்தர் தொட்டிக்குள்ள நகையை பார்க்கும்போது எனக்கு தான் அதிர்ச்சியா இருந்தது. அதை பத்தி அப்புறமா விசாரிப்போம். அதுக்கு முன்னாடி நந்தினி தான் எல்லாத்தையும் செஞ்சான்னு நீங்களா ஒரு தீர்ப்பெல்லாம் எழுதாதீங்க. தீர்ப்பு சொல்லாம வேற என்ன சொல்றீங்க? திரும்ப திரும்ப விசாரிச்சுட்டு இருக்க சொல்றீங்களா? ஏங்க, இத்தனை நாளா இப்படி ஒரு திருடிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோமே உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இப்ப கையின் களவுமா இந்த திருடி மாட்டிருக்கா, அதையும் மீறி அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவமானமா இல்ல? சுந்தரவள்ளி, திரும்ப திரும்ப திருடின்னு அவளை சொல்லாத. நந்தினி அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது. திருடின்னு சொல்லாம வேற எப்படி சொல்றீங்க? இல்ல இல்ல இல்ல, இதுக்கு மேல அமைதியா நல்ல பொறுமையால பாத்துட்டு இருக்க முடியாது. நீங்க பாருங்க, இவதான் இப்ப மாட்டிக்கிட்டால. இவ மேல ஏற்கனவே போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்குல்ல. இப்பவே இவளை கொண்டு போய் போலீஸ்ல ஒப்படைச்சு இவதான் அந்த திருடின்னு கன்ஃபார்ம் பண்ணதான் போறேன். ஏய், அவளை இழுத்துட்டு வாங்க, கூட்டிட்டு வாங்க. சுந்தரவள்ளி, என்ன பேசு? சொல்றல்ல, வான்னு சொல்றேன்ல. என்னம்மா நீங்க? ஏய் சுரேகா, சொல்ல கேட்க மாட்டேங்கிறீங்களே. வா. இவன் என்ன அர்ச்சனா கூட வந்து இறங்குறான்? அதுவும் கரெக்டா நேரம் பார்த்து வந்திருக்கா. ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா என்ன?